10 மணிக்கு ஆராதனை இருக்கிறது, சாயந்தரம் 6 மணிக்கு ஆராதனை இருக்கிறது. ஆமென். எனவே சரியான நேரத்துக்கு வர முடியாது. கண்டிப்பாக இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நன்றி. எல்லாரும் கண்களை மூடி. யாக்கோபு கேட்டார், என்னை ஆசீர்வதித்தால் நான் போய் விட மாட்டேன். ஹல்லேலூயா. இந்த யாக்கோபின் தேவனை துணையாக கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தில் வாழ்வது ஒரு பாக்கியமாக நினைக்கிறேன். பரலோகத்தை இந்த பூமியிலே நாம் அனுபவிக்க வேண்டும். பரலோகத்தை இந்த பூமியிலே நம்ம வீட்டுக்குள்ள அனுபவிக்க வேண்டும். வேலை செய்கிற இடத்துல அனுபவிக்க வேண்டும். ஏன்னால் இன்னைக்கு வேலைக்கு போகணும்னு நினைக்கக்கூடாது. இன்னைக்கு இந்த வேலை ஸ்தலத்தில் என்ன நடக்க போகுதோ அப்படிங்கிறதுலாம் நமக்கு வரக்கூடாது. ஆண்டவர் தான் இந்த நாளிலே உங்களை பட்சிக்கிற நினைக்கிறது அல்லது உங்களை அழிக்க நினைக்கிறது ஒவ்வொருவருடைய கர்த்தர் உள்ளத்தை பார்த்து அவர்கள் அழித்து போகிறார். ஆண்டவரே, இந்த ஒரே காரியத்தில் மாத்திரம் நீரை சோதித்து பார்ப்பது என்று சொல்லியிருக்கிறார். உங்களை சோதித்து பார்ப்பதற்கு உள்ளத்தின் ஆழத்தில் நாம் அமைக்கலாம். நீங்க நினைச்சால் யாரிடத்திலும் வாங்காம ஒரு ஆளுக்கு என்ன செய்ய முடியும். ஆனால் ஒரு வாய்ப்பு கொடுத்து அவருடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கிறார்கள். உடைய நாம மகிமைக்கு உம்முடைய இந்த ஊழிய பணியானது சிறப்பாக நடைபெறுவதற்கு உள்ளத்தின் ஆழத்தில் கொடுத்த தசமபாகங்கள், பொருத்தனை காணிக்கைகள், மிஷன் காணிக்கைகள், பிறந்த நாள் காணிக்கைகள், ஆண்டவரே கட்டிட காணிக்கைகள், இப்படி வகைப்படுத்தி கொடுத்த ஒவ்வொரு பாங்கிலிருந்து செலுத்தப்படுகிறார். மனப்பூர்வமாக பிள்ளைகளின் ஒவ்வொரு காணிக்கைகளில் வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லவர் தேவனுடைய நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய வாரி இறைத்து விருத்தி அடைவார்கள். தேவனுடைய மகிமை உணர்வு இதை ஏற்றுக்கொண்டு நல்ல கடந்த நாங்கள் நாம் இசைத்தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 37ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை காலையில் என்னோடு பகிர்ந்து நான் நினைக்கிறேன். சுற்றுலா போய் தியானம் பண்ணிருக்கீங்க. எத்தனை பேர் இந்த அதிகாரத்தை முழுவதும் போய் படிச்சீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் பிரதர் அது வந்து பார்த்தீங்கன்னா கல்வி காத்து வர்றதுனால அந்த பிரிப்பு உடனே சொன்னார். உங்களுக்கு 14 நீங்கள் உயிரிழந்தீர்கள், நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொண்டீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்கிறார். எல்லாரும் ஆண்டவரே இந்த வார்த்தை மூலம் என்னோடு பேசுவது எல்லாரும் கரங்களை ஆமென் உயர்த்தி கர்த்தருக்கு நேராக ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இந்த வார்த்தைகள் என்னோடு பேசணும். இந்த ஒவ்வொரு தீர்க்கதரிசியும் ஒவ்வொரு விசேஷமாகும். ஆண்டவர் எசேக்கியேலின் மூலமாக இந்த புத்தகத்தில் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று 65 தடவை இந்த வார்த்தையை அழுத்த திருத்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ மகிமை என்று ஒரு 19 தடவை சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த எசேக்கியேலின் மூலமாக நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த 65 முறை திரும்ப திரும்ப சொல்வதற்குரிய நோக்கம் என்ன? ஏன் நான் அப்படி சொல்ல வேண்டும்? எதற்காக அப்படி சொல்ல வேண்டும்? அல்லேலூயா. என்னுடைய பிள்ளை சொல்லி நான் மற்றவங்களுக்கு சொல்வதற்கு சில நேரத்தில் வெறுக்கலாம், சொல்றது வைக்கப்பட்டன்னு சொல்றது சொல்லுவாங்க. ஆனா சில பேர் வந்து பிரபலம் ஆனதுக்கப்புறம் அது என் பிள்ளை சொல்லுவாங்க. ஆண்டவர் என்றைக்கு உங்களை கரம் பிடிச்சாரோ அந்த நாள் வந்து
இந்த தேவனுடைய நாமம் உங்க மூலமாக அது எல்லாராலும் அறியப்பட வேண்டும் என்பதற்காக நான் கர்த்தர் என்பதை உங்களை கரம்பிடித்த கர்த்தர் மற்றவர்களும் அறிய செய்ய வேண்டும் என்பதற்காகவே அவருடைய நல்ல ஆவியை நமக்கு வைக்கிறார். இன்றைக்கு எனக்குள்ள இருக்கிறதான ஆவி என்ன ஆவி? சவுலுக்குள்ள ஒரு ஆவி இருந்தது, அவர் ராஜா. ஆனால் சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 14 என்று சொன்னபோது அன்றைக்கு வந்த ஆவிதான் அன்றைக்கு உள்ளத்துல ஒன்று வந்துச்சு. அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த சவுலுக்குள்ள அன்றைக்குள்ள பூந்த ஆவிதான் சாவு. செத்து மடிகிற வரை அந்த ஆவி போகவே இல்லை. தயவு செய்து நான் கருவியல் நான் கொஞ்சம் உங்களை ஆராய்ந்து பார்த்து இந்த நாளிலே எப்படிப்பட்ட ஆவியை பெற்றவர்களாக நான் இந்த இடத்துல ரெண்டே ஆவிதான். ஒண்ணு பரிசுத்த ஆவி, இன்னொன்னு அசுத்த ஆவி. இந்த அசுத்த ஆவி ஒன்று இருந்துச்சுன்னா அதுக்குள்ள கிரியை செய்கிறது ஏராளம், அதனுடைய முடிவு அழிவு. ஆனால் பரிசுத்த ஆவியானவர், அதாவது நல்ல ஆவியானவர் என்னைக்கு நாளை கலப்பித்தாரோ நமக்குள்ள இருந்தால் கண்டிப்பா நம்முடைய முடிவு ஏற்ற காலத்திலே எப்படி தானியம் அம்பாரத்துல சேர்ந்தது போல, ஏற்ற காலத்திலே தானியம் அம்பாரத்திலே அது போய் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து சரி பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அவன் அடுக்கி வைக்கிறார்களே, பல வருடங்களுக்கு பயன்படுத்தி சேர்த்து வைக்கிறார்களே, அம்பாரத்தில் சேர்க்கிறது போல நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய முடிவு நல்ல முடிவாக மாறப்பட வேண்டும் என்று சொன்னார். காலை நேரத்தில் ஒரு விஷயம் கூட, ஆண்டவரே நேசத்துடன் என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள், நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வேன். ஆண்டவரே எத்தனை பேர் என்ன பார்த்து மெய்யான தெய்வம் இன்னொரு இருக்கிறார் என்று அறிந்து கொண்டார். அப்படி அறிந்ததற்கு நான் ஆண்டவரே ஒரு காரணமாக இருந்திருக்கிறேனா? எல்லாம் எத்தனை பேர் தூஷிக்கப்படுவதற்கு நான் காரணமாக இருந்திருக்கிறேன். இதற்காக தூஷிக்கப்படுவதற்காக நான் அழைக்கப்படவில்லை. ஆண்டவரே இன்றைக்கு இந்த நாளிலே இந்த 8வது மாதத்தில் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறீர்கள். நாம் மையப்பட வேண்டும். நம்முடைய நாம் மையக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த நல்ல வாக்கியத்தை ஆண்டவரே நழுவ விடாதபடிக்கு, தவற விடாதபடிக்கு நம்முடைய பிள்ளைகள் என்ற அந்த மகிமையை ஆண்டவரே நாங்கள் இழந்து விடாதபடிக்கு ராஜ்யத்தை கட்டி எழுப்புவது, உம்மோடு இணைந்து செயல்படுவதற்கு இதான கிருபையை தாரும் 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 என்று ஆண்டவரே மிகுந்த தாழ்மையோடு கேட்கிறோம். இந்த வார்த்தைகளால் எங்களோடு நிறைவேறுகிறார். நல்ல அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இங்கே எசேக்கியேல் மூலமாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை, என் ஆவியை உங்களுக்குள். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்ட எல்லா கற்றுடைய பிள்ளைகளுக்குள்ளே ஓடக்கூடியதான இந்த ஆவி எப்படிப்பட்டதா இருக்கணும்? எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? தேவனுடைய ஆவியை பெற்ற யோசேப்பை குறித்து சொல்றாங்க, தேவனுடைய ஆவியை உடையவனாக இருக்கிறான். எப்படிப்பட்ட ஆவியை உடையவனாக இருக்கிறான்? விசேஷமான ஆவியை உடையவனாக இருக்கிறான். தானியேலை குறித்து சொல்லும்போது அவன் அவனுக்குள்ள ஒரு நல்ல ஆவியானவர் கிரியை செய்கிறார். அல்லேலூயா, ஆமென். ஒரு பெரிய அழிவு இவனுக்காகவே இந்த அழிவு காத்திருக்கிறது. ராஜா எதுக்காக கூடிய அழிவு கொண்டு வரணும்? கொஞ்சம் பொறுக்க சொல்லுங்க, ஒரு டைம் கொடுக்க சொல்லுங்க. அல்லேலூயா, அவருடைய எல்லா காரியங்களையும் விளக்கி காட்டுகிறார். எனவே இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி ஒவ்வொருவரையும் உங்களுடைய குடும்பத்துல ஆண்டவர் எல்லாரும் தெரிந்து கொண்டு கர்த்தர் பிரதானிகளாக வைத்திருக்கார். துதிப்போமா? அல்லேலூயா.
ஸ்தோத்திரம். இன்னைக்கு நீங்கள் எல்லாம் இந்த சபையின் ஜெபத்துல பார்த்தீங்கன்னா எல்லாருமே கொடுக்கப்பட்ட அந்த வேத பகுதியை நன்றாக வாசிக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். எத்தனை பேர் வாசிக்கிறேன்? அப்ப நிறைய பேர் எல்லாருமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா பெரும்பான்மையானவர்கள் அப்போஸ்தலர் நம்பிக்கையில இந்த 18ஆம் அதிகாரத்துடைய அந்த கடைசி வசனத்துல ஆமென் சொல்றோம். பவுலை குறித்து சொல்லக்கூடியதான இந்த வார்த்தை அவர் அகாய நாட்டிற்கு 27ஆவது வசனத்திலிருந்து வாசிப்போமானால் அவர் அகாய நாட்டிற்கு போக வேண்டும் என்று இருக்கையில் சீசர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளும்படி சகோதரர்கள் அவர்களுக்கு எழுதினார்கள். அவன் அங்கே வந்தபின்பு வெளியரங்கமாக யூதர்களுடைய பலமாய் தர்க்கப்படி இயேசுவே கிறிஸ்து என்று வேத வாக்கியங்களை கொண்டு ஸ்தாபனப்படுத்தபடியால் கிருபையினாலே விசுவாசிகளானவர்களுக்கு மிகவும் உதவியாக இருந்தார். அல்லேலூயா. நாம் எல்லாருமே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல எல்லாருக்கும் உதவிகள் உள்ளவர்களாக இருக்கணும். அதிலே விசுவாசிகளுக்கு மிகவும் உதவியுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஒரு ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளை கர்த்தருடைய ஆவியை பெற்ற கர்த்தருடைய பிள்ளைய ஏன் ஆண்டவர் இந்த ஆவியை பெற வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார் என்று சொன்னால் யோவான் 16:13 சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. யோவான் 16:13-14 வசனத்தை வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை என்ன செய்வார்? நடத்துவார். அவர் தன்னுடைய சுயமாய் பேசாமல் தான் கேள்விப்பட்டவை யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடைய எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் அல்லேலூயா. ஆமென். இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற ஒரு மனுஷன் கண்டிப்பா அவன் வந்து பாத்தீங்கன்னா தன்னோடு உள்ள பிள்ளைகளை உற்சாகப்படுத்துகிறவனாக காணப்படுவார். அல்லேலூயா. கரங்களை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இந்த நல்ல ஆவியானவர் ஒரு சோர்ந்து போயிருக்கிறவன்னு சொல்ல ஒரு வீட்டையோ அல்லது குடும்பத்திலேயோ வாழ்க்கையிலையோ என்ன சோர்ந்து போய் இருப்பாங்க என்றால் இந்த ஆவியை பெற்ற மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா ஏன்பா சோர்ந்து இருக்கிறீங்க? அவங்க ஜெயில போய் கேட்கிறாங்க ஒரு முகமெல்லாம் எப்படி வாடி இருக்குது. அந்த ஆவியை நம்ம உணரலாம் பார்க்கலாம். சொல்லுங்கப்பா நான் உங்களுக்கு பரிகாரம் சொல்றேன். அல்லேலூயா. ஆமென். அவங்களுக்கு அந்த பரிகாரத்தை அவங்க பாத்தீங்கன்னா அந்த நல்ல ஆவியினால் அவங்களுக்கு என்ன செய்யலாம் சொல்றான்? உற்சாகப்படுத்துகிறவராய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. பலப்படுத்துகிறவராக காணப்பட வேண்டும். சொல்லுங்க. பலப்படுத்துகிறவர். சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. பலப்படுத்துகிறவராக உற்சாகப்படுத்துகிறவராக இருக்க வேண்டும். பலப்படுத்துகிறவராக காணப்பட வேண்டும். அவை கரிசனையோடு விசாரிக்கிறவராக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அந்த கான்ஃபரன்ஸ் போனது லாஸ்ட் நாளை அவங்க ரொம்ப வருஷமா அவங்க வர வந்திருக்கிறார். சுகர் வியாதினால ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிறார். நான் பட்சமா ஏன் நான் இப்படி பட்சமா விசாரிக்கிறேன் அப்படின்னா நான் எஸ்எஸ்சி ஊழியத்துக்கு போடும்போது அந்த சபைக்கு வந்த இந்த பிள்ளைகள்லாம் ரொம்ப நல்ல என்னோட பிள்ளைகளிலிருந்து நல்ல ஒரு பிளஸ் டூ டீச்சர் போகக்கூடிய எல்லாம் நல்ல உற்சாகமாக அவங்க செயல்பட்டு அந்த 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 மீட்டிங்கை முழுவதும் அந்த கேம்ப் முழுவதும் நல்லா வெற்றிகரமா முடித்து தருவதற்கு அந்த சபை மக்கள் ரொம்ப பிரயோஜனமா இருந்தாங்க. அப்ப அவங்க எந்த அளவுக்கு உழைத்து இருந்தாரா அது செய்கிறாரு. அந்த பிள்ளைகள் எல்லாம் உழைச்சு போங்க பங்கு வருங்க இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்படி அனுப்புனதுனாலதான் வந்து பார்த்தீங்கன்னாக்க அவருடைய தியாகத்தை நான் நினைக்கிறேன். தியாகத்தை நான் நினைக்கிறேன். அதான் படத்துல வச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 தடவையா நான் விசாரிச்சிருக்கேன். அப்போ இவர் அவர் கேட்கிறாரு இந்த அளவுக்கு பட்சமா விசாரிச்சீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப இத்தனை வருஷமா நான் ஒரு ரொம்ப வருஷமா நான் கான்ஃபரன்ஸ் வரேன். இன்னைக்கு தான் இந்த கான்ஃபரன்ஸ் தான் நான் வந்தேன். அவருக்கு ஒரு சந்தோஷம். என்ன இப்படி விசாரிக்கிறீங்களே என்னுடைய சுகத்தை குறித்து விசாரிக்கிறீங்களே. அல்லேலூயா. சுகத்தை நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதனால கஷ்டப்பட்டேன். நல்லா அல்லேலூயா. அல்லேலூயா.
கரிசனையோடு விசாரிக்கிறார். இந்த ஆவியை பெற்ற பிள்ளைகள் என்ன செய்யறாங்க? கரிசனையோடு, கரிசனை சொல்லுங்க, கரிசனையோடு விசாரிக்கிறார்கள். அடுத்து வந்து ஆவியினாலே நடத்தப்பட்டு ஒருவரை ஒருவர் என்ன செய்யறாங்க? கிறிஸ்துவுக்குள் சந்திக்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் என்ன செய்யறாங்க? சந்திக்கிறார்கள். மரியாதை வந்து பார்த்தீங்கன்னாக்க சகரியாவின் மனைவி எலிசபெத் போய் என்ன செஞ்சாங்க? சந்தித்தாங்க. சந்திப்பு நடக்குது. அந்த சந்திப்பு நடக்கும் போது வாழ்த்துறாங்க. அந்த வாழ்த்து செய்தி வந்து பார்த்தீங்கன்னா துள்ளப்படுகிறது. துள்ளப்படுகிறது. ஆமென். ஸ்தோத்திரம். ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது ரெண்டு பேசாம இருக்கிறவங்களுக்கு ஒருவர் பழகாத சந்திக்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு மலர்ச்சி ஏற்படுகிறது, ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் ஏற்படுகிறது. அப்புறம் என்னது? கசப்புகள் என்ன செஞ்சது? நீங்கி போய்விடுகிறது. ஒரு ஆவிக்குரிய நல்ல சந்திப்பை ஏற்படுத்துகிறார். ஆவிக்குரிய நல்ல சந்திப்பை என்ன செய்யறாங்க? ஏற்படுத்துகிறார்கள். அது மாத்திரமல்ல, அவர்களோடு வந்து பார்த்தீங்கன்னா சந்திப்பது எதுக்காகனா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து செவிக்கலாமா? இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியை பெற்ற பிள்ளைகள் இப்படி ஒருவரோடு ஒருவர் இணைந்து இந்த ஏரியா ஜெபம் சொல்லி நம்ம வைக்கிறோம். எதுக்காக தெரியுமா? ஒருவருக்காக ஒரு ஐக்கியம், இதை விட ஒரு ஐக்கியம் ஏற்படுவதற்காக. ஹல்லேலூயா. ஒருவரோடு ஒருவர் சேர்ந்து செபிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹல்லேலூயா. இந்த நல்ல ஆவியானவர் இல்லாத பட்சத்தில் நல்ல புரியும். இந்த நல்ல ஆவியானவர் அவர்களுக்கு இல்லாத பட்சத்தில் இதெல்லாம் வரவே வராது. இதையெல்லாம் நீங்க உணர்ந்தீங்கன்னா கண்டிப்பா இன்னைக்கு இதனுடைய அவசியத்தை அறிந்து புரிந்து ஆமென். ஆண்டவருடைய நல்ல ஆவியோடு இருந்து ஆண்டவருடைய சரி பார்த்துட்டு ஆமென். நீங்க எதை சம்பாதித்தாலும் சரி இந்த புத்தி ஆகிய ஆவியானவரை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். வீட்டை சம்பாதிக்க வேற சொல்லுங்க. ஆனால் அந்த வீட்டுக்குள்ள நான் ஆசீர்வாதமா இருப்பதற்கு இந்த புத்தி ஆகிய ஆண்டவரை என்ன செய்யணும்? சம்பாதித்துக் கொள்ளும். எதையும் சம்பாதி, ஆனால் முதன்மையான சம்பாதிக்கணும். இவர் சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இவர் இல்லைனா இல்ல. இந்த ஆண்டவர் இல்லைனா நம்முடைய வாழ்க்கையில நோ. ஆமென். அவங்க என்ன செய்யறாங்கன்னா ஒருவரோடு ஒருவர் என்ன செய்யறாங்க? இணைந்து என்ன செய்யறாங்க? செபிக்கிறார்கள். இந்த நல்ல ஊழிய செய்த எல்லாருமே ஊழியத்துல பார்ட்னர்களாக இருக்கிறாங்க. ஊழியத்துல அவங்க என்ன செய்யறாங்க? இப்ப எனக்கு தெரிஞ்ச நம்ம எல்லா கையிலும் ஒரு கார்டு கொடுக்கப்பட்டிருக்கோம். இந்த கார்டுல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ M33 கார்டு, M33 இல்லைங்க. இந்த ஜபம் வந்து பார்த்தீங்கன்னா 2033 வச்சிருக்கீங்களா? சொல்றது ஆமென். இந்த 2033க்குள்ள நாம் சந்திக்க வேண்டியதான காரியங்கள் எவ்வளவு பேர் சந்திக்கணும், எத்தனை சபைகளை உருவாக்கணும், எத்தனை மிஷனரிகளை நாம அனுப்பணும் ஆமென் என்று சொல்ற ஒரு மாபெரும் திட்டத்தோடு என்ன செய்யணும்? நாம செயல்படுறோம். அப்போ இந்த திட்டம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னு சொன்னா நாம் அந்த போது ஊழியத்திலே அந்த போது 96வது ஆண்டுல அறுவடை 10 ஆண்டுக்கு அந்த திட்டம் அந்த ஆண்டு வந்தது. அப்புறம் சான்ஸ் பியாண்ட் 2000, அப்புறம் விஷன் 2020, விஷன் 2020, இப்போ M33 எத்தனை பேர் ஆமென் சொல்றது? இந்த வயசானவங்கலாம் 2033 வரைக்கும் இருக்கணும்னு சொல்லுவாங்களா? 60 வயசுக்கு வரவங்க எழுதிக்காங்க, 60 வயசுக்கு வரவங்கலாம் எழுதிக்காங்க. ஆமென். இந்த 33வது வருடத்துல கரோடியாமா கண்டிப்பா வந்து மகிமையை பார்ப்பேன். 2033ல ஒரு ஜனக்கூட்டமான மக்களை ஆமென் கண்ணு பார்க்காம என்ன செய்யக்கூடாது? கீழே போகக்கூடாது. காரணத்திற்கு சொல்லுவோமா? எனவே இந்த நாளில சிந்திக்கிறார்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஊழியம் செய்கிறார்கள். சொல்லுங்க, நாம எல்லாம் எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வாங்கன்னா இதாவதுமே அப்ப அந்த ஊழியம் எப்படிப்பட்ட ஊழியம்? என்ன ஊழியம் எதிர்பார்த்து நீங்க என்ன செய்யலாம்? பார்த்து
ஏன்னா ஒவ்வொரு சூழ்நிலையும் உங்களை பார்க்கும். நீங்க எப்படி இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டீங்க அப்படி சொல்லும் போது இந்த இயேசு கிறிஸ்துவை பத்தி 2 வார்த்தைகள் என்ன செய்யறோம்? அப்படி 3 நிமிஷம் படிச்சோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? சாத்திர 3 வெளிச்சத்தின் 3 நிமிஷம். இந்த வார்த்தை பார்த்தீங்கன்னாக்க 3 நிமிஷத்துக்குள்ள 1 நிமிஷத்துக்குள்ள ஆண்டவரை பத்தி சொல்லி முடிக்கிறதுக்கு இதான கிருபை. அல்லது ஒரே ஒரு வார்த்தை சொன்னாலும் என் ஆண்டவர் பெரியவர். நம்முடைய ஆண்டவர் பெரியவர், மிகவும் நல்லவராக இருக்கிறார். அவருடைய அறிவு அளவில்லாதது. சொல்லக்கூடியதான அந்த வார்த்தை ஆராதிகள் ஜீவன் உள்ள தேவன், வல்லமை தேவன், மகிமை தேவன். இப்படிப்பட்ட உயிரோட்டமான வார்த்தைகளை சொல்லும் பொழுது அந்த வார்த்தை கிரியை செய்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நாளைக்கு ஒரு நிமிடம் எந்திரிச்சு ஒரு வசனம் சொல்லுங்கன்னா பத்தி திகைப்பாங்க. ஒரு வசனத்தை சொல்லுங்க செய்வாங்க, விசுவாசம் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. வசனத்தை சொல்லுங்க மனசுல ஒரு நல்ல ஒரு வார்த்தை என்ன செய்யணும்? வெளிப்படணும். இன்னைக்கு நான் அந்த வசனத்தை தியானம் பண்ணியிருக்கேன்னா அந்த வார்த்தை என்ன செய்யணும்? அது சில நேரத்தில் தீர்க்க தரிசனமாக ஊழியம் செய்வார்கள். யாருக்கு? ஆண்டவருக்கு ஊழியம் செய்வார்கள். அடுத்து எல்லாருடைய நன்மைக்காகவும் பரிசுத்த ஆவியின் வெளிப்பாடுகளோடு உண்டாக செய்வாங்க. எல்லாருடைய நன்மைக்காகவும். இந்த சபை இந்த சர்ச்சுக்கு வர்ற மக்களுக்காக மட்டும் உழைக்கிற சபை அல்ல. இந்த காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா நாடுகளும் அந்த கிரீன்லாந்து உள்ள மக்களுக்காக சொல்றோம். அவன் ஸ்பெயின்ல செய்யறது, ஸ்பெயின்ல அவன் ஜெயிச்ச எனக்கு என்ன இல்லையா? அர்ஜென்டினா ஜெயிச்ச எனக்கு என்ன? ஆனா ஸ்பெயின்ல அவன் ஜெயிச்சதுடைய ரகசியத்தை நான் கற்றுக்கொண்டேன். அவன் ஜெயிச்சதுடைய ரகசியத்தை கற்றுக்கொண்டேன். நம்ம காட்டிலும் அவன் வந்து பாத்தீங்கன்னாக்க அவன் எல்லாத்தையும் பால் பாஸ் பண்ணி யாருக்கும் அவன் எல்லாம் சேர்ந்து செயல்படணும்னு சொல்லி என்ன செய்தாங்க? நல்லா அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி அவன் எத்தனை கோடி வாங்கினாங்க? 46 கோடி. 46 கோடி. நமக்கு கோடிகள் தரிசன கோடிகளை காட்டி எத்தனை கோடி இருந்தாங்க. அவன் இருந்தாலும் எத்தனை கோடிகளுக்கு மேலான ஆண்டவர் சோதரன் நமக்குள்ள இருக்கிறார். எத்தனை கோடி நன்மைகள் இந்த வாழ்வில் செய்தது எப்படி நான் எப்படி நான் சொல்லுவேன்? இந்த நாள்ல இந்த ஊழியம் என்பது ஊழியக்காரர்கள் நாட்டின் குடும்பமும் மாத்திரம் செய்யக்கூடியதாக அல்ல, நாம் இணைந்து செய்யக்கூடியதாக. உலகத்தில் உள்ள மனுஷன் சொல்றாங்க, நீயே நானும் சொல்லும்போது கூட முதல் கொடுக்காது, நாம் என்று சொல்லும்போது முதலே ஒட்டுகிறது. நாம் ஒருமித்து கட்டிய நாமத்தை உயர்த்துவதற்கு அவருடைய நல்ல ஆவியாக நமக்கு வேண்டும். அவருடைய வாழ்க்கையில் நீங்க நிறைய காரியங்களை பார்க்கலாம். இந்த அப்போஸ்தலருடைய 19ஆம் அதிகாரத்துல அவர் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்காருன்னு சொல்லி பார்க்கிறோம். அவர் 19ஆம் அதிகாரத்துல அப்பொழுது அப்பல்லோ என்பவன் கொரிந்து பட்டணத்திலே இருக்கையில் பவுல் மேலான தேசங்கள் வழியாக போய் எபேசுவுக்கு வந்தார். அங்கே சில சீசரை கண்டு விசுவாசிகளா இருந்தாங்க. ஆனா இப்போ ப்ரொபோசலாக எந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க? சீசர்கள் இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக மாறிட்டாங்க. இயேசுவை நாம ஃபாலோவர்ஸ் ஆஃப் கிறிஸ்ட், அந்த கிறிஸ்துவை பின்பற்றுகிற அந்த கூட்டத்தை பார்த்து நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டார். அவர் பார்த்த உடனே நீ போட்டிருக்கிற தலையை போட்டிருக்கீங்க, இது எந்த வாங்கினீங்கன்னு தான் கேட்டாரு. எழுதியா அவன் கேட்கிறாரு, நீங்க 2 பேரும் பாக்குறீங்களா? அப்படி வந்து பாத்தீங்கன்னா பேசும்போது இப்படி ஒரு கான்வர்சேஷன் இருக்குதானே? இந்த வண்டி போடுறது எங்க வாங்கின, இந்த வாட்ச் எங்க வாங்கினு நம்ம கேட்கிறோம். நீ இயற்கதானே சொல்லு. ஆனா இங்க ஒரு பாருங்க, நீங்க விசுவாசிகளான போது ஆமென் பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று ஆமென். அதற்கு அவர்கள் பரிசுத்த ஆவி என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை. சார்லஸ் பாருங்க, நீங்க 2 பேருமே சண்டே கிளாஸ்ல போய் உட்கார்ந்து ஒரு சூழ்நிலை வரும். அவங்களோட என்ன செய்யணும்? சண்டே கிளாஸ்ல நீங்க 2 பேரும் டீச்சர்,
ரெண்டு பேரும் டீச்சர் யாரு? நீங்க தான் சண்டே கிளாஸ் டீச்சர். வீட்லயே சண்டே கிளாஸ் அப்படி சொல்லி ப்ரொமோட் பண்ணி அவங்க என்ன செஞ்சிடணும், அடுத்த வாரத்துல அவங்க உட்கார வச்சிருக்காங்க. இப்பதே அவங்கள ரொம்ப நேசிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் என்ன செய்யறாரு, ரொம்ப நேசிக்கிறாங்க. அந்த இடத்துல அவங்க பயிற்சிக்கு அனுப்பணும். அலையா சோதனம் நல்ல கவனிங்க. இங்க அவங்க கேட்கிறாங்க, விசுவாசிகளை பார்த்து பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஜான்சன் அவரை கேட்கிறாரு, பரிசுத்த ஆவியை பெற்றீங்களா அப்படின்னா ஜான்சன் என்ன சொல்லுவாங்க, என்ன சொல்லணும் சொல்லுங்க ஜான்சன் என்ன சொல்லுங்க. ஆவியை பெற்றீர்களா அப்படின்னா பெற்றீங்களா அப்படின்னு என்ன சொல்லணும், ஒண்ணு பெற்றேன்னு சொல்லணும், இல்லாட்டி இல்லைன்னு சொல்லணும். சரி, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றதுக்கு அடையாளமா என்ன சொல்லலாம்? நீ பேசுறீங்க போன வருஷம் எஸ்எல்சில பெற்ற இந்த வருஷத்துல ரெனியூவல் பண்ணல அப்படின்னு சொல்லுவாங்க. போன வருஷம் அந்த கேம்ப்ல நான் பெற்றேன், இப்போ அதெல்லாம் மறந்து போச்சு. இப்போ இந்த கேம்ப்ல நான் மறுபடியும் ரெனியூவல் பண்ணேன் அப்படி இல்லை. நல்லா கவனிங்க. இந்த ஆவியை பெற்றவர்கள் பாம்பையும் பாம்பின பார்ப்பாங்க. பாம்பின் காலை மற்றொரு பாம்பே சேர்ந்து அப்படின்னா அதுக்குதான் தெரியும். அது போல இந்த ஆவியை பெற்றவர்கள் ஒருவரை ஒருவர் கத்தரை துதிக்க முடியும், உணர முடியும். அப்ப இங்கே அவர் சொல்றாரு, நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டால் அதற்கு அவர்கள் பரிசுத்த ஆவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை. சொல்றது யாரு? சீசர்கள் சொல்றாங்க. அவங்க வேதத்தை படிச்சாங்க, ஜெபம் பண்ணாங்க, பைபிள தியானத்தை தியானிச்சாங்க. ஆனா அவங்க பாத்தீங்கன்னாக்க இப்படி ஒரு நல்ல ஆவி இருக்கிறத நாங்க என்ன செய்யல, கேள்விப்படவே இல்லை. அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்நானம் பெற்றீர்கள் என்றார். அதற்கு அவர்கள் யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது பவுல் யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவின் விசுவாசிகளாக இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை கொடுத்தானே என்றார். அவர் சொல்லும் போதே மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை கொடுத்தானே. அவங்க பெற்றாங்க. ஆனா அவங்க ஏதோ கொடுக்குறாங்கன்னு சொல்லி நானும் எடுத்துக்கிறேன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, தண்ணீர்ல மூழ்கி எடுத்திருக்கிறாங்க. இதை கேட்ட போது அவர் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். 6வது வசனத்தை வாசிங்க. அல்லாமல் பவுல் அவர்கள் கைகளை வைத்த போது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளில் பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். நல்லது. இப்ப நான் உங்களுக்கு சில காரியங்கள் எல்லாம் எழுத்து மூலமா நான் சொன்னேன். அவை ஒண்ணு உற்சாகப்படுத்துவார்கள், அடுத்து பலப்படுத்துவார்கள், கரிசனையா விசாரிப்பார்கள், கண்டிப்பா ஒரு விசிட்டிங் அவங்களுக்குள்ள ஒரு ஆவிக்குரிய சந்திப்பு என்ன செய்யும் இருக்கும். நான் உங்களை சந்திக்க வரனா இல்லையா? எத்தனை பேருக்கு இந்த வருஷத்துக்கு யார் வீட்டுக்கா போனாலும் இருக்கிறேன், இந்த வீட்டுக்கா நான் வராம இருக்கிறேன். ஆமே, உங்க வீட்டுக்கு நான் வந்துட்டேன். ஆமே, நாங்க ஹாப்பியா இருந்தோம்ல. இந்த வருஷத்துல வரலையா? இந்த வருஷத்துல நீங்க என்ன உங்க சூழ்நிலை பாத்தீங்கன்னா வித் பர்மிஷனோட வர வேண்டியதாக இருக்கு. அது அவ்வளவு சீக்கிரம் செய்ய முடியாது, வர முடியாது. ஆனா ஒவ்வொரு முறையும் நான் என்ன செய்வேன், நாங்க எப்போ வர்றது கேட்கறதுனால உங்க அப்பாவை நான் எப்போ பார்க்கணும்னு கேட்டதுனாலயா? அப்ப நீங்க தான் கூப்பிடல இல்லையா? நம்ம என்ன சொல்றேன், வா 2 பேரும் உட்காரும், சேர் போடு, நானும் போடுறேன், கேட்கறாங்க, வாங்க நம்ம 2 பேரும் உட்கார்ந்து பேசுவோம். ஆமே, பணம் பொருத்தி செவி கொடுக்கிறது. ஆமே சொல்றாரு இல்லையா? நம்ம 2 பேரும் உட்கார்ந்து பேசுவோம். இல்லையா? உட்கார்ந்து பேசுவோம். நான் உங்களுடைய வீட்டுக்கு வருவதற்கு நான் சொல்லி கர்த்தருடைய கனவுடைய உள்ளத்துல பேசுவார்கள். அவங்க அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருந்தாலும் அவங்க இந்த கர்த்தருடைய இந்த மந்தியை அவங்க மிஸ் பண்ணவே கிடையாது. அவங்களுக்காக சோதனை பண்ணுவோமா? சோதனை பண்ணுவோமா? இப்படிப்பட்டவர்களை நாம் எந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா நாம் சந்தித்து
விசாரிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்ம விசாரித்திருக்கிறோம்? ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. அப்போ பலப்படுத்துகிறவர்களாக இருக்கிறார், கரிசனையாக விசாரிக்கிறவர்களாக இருக்கிறார், ஒருவரை ஒருவர் பார்த்தீங்கன்னாக்க சந்தித்து, ஒருவரை ஒருவர் சந்தித்து ஆண்டவர் அவர்களுக்கு தருகிறதான திட்டங்கள் எப்படி மரியாதை போய் அவருடைய கருத்து சொன்ன வார்த்தையை அவங்க சொல்லும் போது அந்த தேவ திட்டத்தை ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா எப்படி ஷேர் பண்ணிக்கிறாங்களோ. நம்முடைய சந்திப்பு என்பது பாத்தீங்கன்னா கட்டுடைய ஆவியை பெற்ற பிள்ளைகளுடைய சந்திப்புனா எப்படி இருக்குன்னா தேவ சித்தத்தை நிறைவேற்றக்கூடியதான சந்திப்பாக கையெழுத்து சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் ரட்சிக்கப்பட்ட வருஷம் ஆச்சு. எத்தனை ஆத்மாக்கள் ஆதாயம் பண்ணேன், எத்தனை ஆத்மாக்கள் ஆதாயம் பண்ணேன். நான் ஆத்மா ஆதாயம் பண்ணேன். ஆத்மா இன்னைக்கு இங்க பாஸ்டரா இருக்கிறாங்க, ஒரு தீர்க்கதரிசியா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு எத்தனை பேர் சொல்ல முடியுது? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஆமென். அவர்களை சிரிக்க வைக்கிறார். என்னது? தீர்க்க தரிசனம் ஆகி தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல என்ன செய்வாங்க? ஜனங்கள் சீர்கெட்டு போவாங்க. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவாங்க. அப்ப நம்ம எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்தீங்கன்னாக்க ஒரு தீர்க்க தரிசன ஆவி நமக்கு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறும்போது இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்குள்ளேயே தீர்க்க தரிசன ஆவியும் கடந்து போகிறது. ஒரு கேள்வி உயர்வு. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். யோவான் 14 அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள் என்ன செய்யறாரு? நடத்துகிறார். ஹல்லேலூயா. அவர் நடத்தும் போது, அவருடைய ஆவியினால் நடத்தும் போது, ஒரு தீர்க்க தரிசன ஆவியினால் நடத்தப்படும் போது ஆண்டவர் பார்த்தீங்கன்னா நம்ம உண்மையாகவே ஒரு செவையான பாதையை கொண்டு போகிறார். ஆமென். நம்ம என்னைக்கு மனம் திரும்புதலோடு ஞானஸ்நானத்தை பெற்று அவருடைய ஆவியை நம்ம பெற்றோமோ அந்த நாள் இருந்ததே நமக்கு நல்ல காலம் வந்துச்சு. ஒவ்வொரு நாளும் அவர் நம்ம கூட இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல காலம் தான். அது ஆடி மாதம் நம்ம வேலையை ஆரம்பிச்சிட்டோம். ஹல்லேலூயா. உலகத்தின் மக்களுக்கு இந்த வேலை செய்யணுங்கிறது இல்லை, ஆனா நமக்கு ஒவ்வொரு நாளும் நல்ல நாள். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒவ்வொன்றையும் படைத்து அதை பார்க்கும்போது சொல்றாரு, எல்லாத்தையும் நல்லது என்று கண்டார். ஹல்லேலூயா. நல்லது என்று கண்டார். ஹல்லேலூயா. ஆமென். எல்லா நாளும் ஆண்டுடைய பார்வையில் விசேஷமான நாள். ஹல்லேலூயா. நமக்கு நாள் நட்சத்திரம் இல்லை. நம்ம அவருடைய ஆவியோடு, அவருடைய வெள்ளத்தோடு, சந்தோஷத்தோடு, விசுவாசத்தோடு நாம் அந்த காரியத்தை செய்யும் பொழுது, ஆவியானவருடைய துணையோடு செய்யும் பொழுது கண்டிப்பா பார்த்தீங்கன்னா அது ஜெயமாக தான் முடியும். ஹல்லேலூயா. எனவே இங்கே நாம் பார்க்கிறோம் அவங்க எல்லாரும் ஆமென். இதை கேட்ட போது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். அல்லாமல் பவுல் அவர்களுடைய கைகளை வீசும்போது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்போது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். நீங்க எல்லாரும் என்ன செய்யணும்? அந்நிய பாஷைகளை பேசணும். ஆமென். அதே சமயத்தில் என்ன செய்யணும்? தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க எத்தனை பேர் இத்தனை ஆண்டுகள்ல ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்லி இருக்கிறீர்கள்? சொல்றேன். நான் சொல்லலாம், ஆனா அதை கேட்டவன் சொல்லணும். என்ன சொல்லணும்? இவர் சொன்ன வார்த்தை உண்மை. கடவுள் என்னோட பேசினார். நீங்க பேசுறது முடியாது. ஆண்டவரே என்னோட பேசின மாதிரி. ஹல்லேலூயா. நான் மாறிட்டேன். நானே மாறிட்டேன். ஹல்லேலூயா. அதனால அவர் பார்த்தீங்கன்னா இந்த தீர்க்க தரிசன ஆவி வரும்பொழுது ஒரு மனுஷனுக்கு பாவத்தை குறித்து அவர் பேசுறார். தீர்க்க தரிசனம் என்ன? பாவம் இதை செய்யாத, அடுத்து இந்த பாவத்தினால வந்த நிலை, அடுத்து இந்த பாவத்தின் மூலமா நம்ம நடக்க போவதான காரியம் என்ன, வேதனை என்ன, அழிவு என்ன அப்படிங்கிறத அது சொல்லுது. அழிச்சு ஆண்டவர் தீர்க்கதரிசி அவன் நீ மாத்திரம் இதை விட்டு விலகி வந்தால் ஆண்டவர் உனக்கு வைத்திருக்கிறதான நன்மைகள் ஏராளம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சீர்படுத்துகிறார், சிறப்படுத்துகிறார், நிலைப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. எனவே இந்த நாட்டில் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். அந்த மனுஷர் எல்லாரும் ஏறக்குரிய 12 பேராக இருந்தார்கள். ஹல்லேலூயா. அது 2 பேரா இருக்கலாம், 3 பேரா இருக்கலாம், ஆமென், ஒருத்தராக இருக்கலாம். ஆமென். நாளிலே
நாம் பார்க்கிறோம். பின்பு பவுல் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து தைரியமாக பிரசங்கித்து ஆமென் 3 மாதம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்வதை குறித்து சம்பாஷணை பண்ணி புத்தி சொல்லிக் கொண்டு வந்தார். புத்தி சொல்லும் ஆவி. சொல்லுங்க, புத்தி சொல்லும் ஆவி. ஆமென். புத்தி சொல்லிக் கொண்டு வந்தார். சிலர் கடினப்பட்டு அவிசுவாசிகளாகி கூட்டத்திற்கு முன்பாக இந்த வார்த்தையை நீதித்த போது அவன் அவர்களை விட்டு விலகினான். அவ்வளவு பெரிய பிரசங்கியா இருக்கணும்னால சோத்திரம். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ள ஜீவனுள்ள தேவனுடைய ஊழியக்காரர் ஆமென். இவ்வளவு ஒரு நன்மையை பெற்றிருந்தாலும் ஆவியானவர் பலமாய் கிரியை செய்தாலும் இன்னைக்கு உலகத்துல இந்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு மனமில்லை, வேதத்தை ஏற்றுக்கொள்வதற்கு மனமில்லை, வேதத்தை படிப்பதற்கு மனமில்லை, வேதத்தை எடுத்துக்கொண்டு ஆலயத்துக்கு வருவதற்கு ஆமென் மனமில்லை. இதை வாசிக்கும் போது இதை அப்படியே பார்த்து ஒன்று எழுதுவோம், அப்புறம் அதை படிச்சு குறிப்பு வைப்போம், இதை நம்ம போய் வீட்டில் தியானம் பண்ணுவோம். இப்படிப்பட்டதாக எண்ணங்கள் நமக்குள் வருவது இல்லை. நம்ம கைக்கு எத்தனை பேர் கைக்கு பாருங்க, நீங்க பாருங்க, பக்கத்துல பாருங்க, அடுத்த வாரம் அப்படி பைபிள் இல்லைன்னா அடுத்த வாரம் என்ன செய்வது போது ஒரு நோட்டை புத்தகத்தை சொல்லுவாங்க, குறிப்பு எடுத்து வைங்க. ஆமென். சோத்திரம். அதை போய் என்ன செய்யுங்க, தியானம் பண்ணுங்க. ஆமென். ஆராதனைக்கு வேதத்தை சொல்லுவோம், இந்த படி யேசுவாவும் சொல்றாரு, இதை நீங்க வாயை விட்டு இந்த வார்த்தைகளை என்ன செய்ய பிரியக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்திரம். வழிகளை வாய்ப்பு கொண்டு வாய் என்று சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். சோத்திரம். ஆண்டவரே, நாடுகளே அவர்கள் ஆமென் வேண்டாம் சொல்லும் போது ஆமென் அவன் அவர்களை விட்டு விலகி சீசரை அவர்களுக்கு பிரித்து கொண்டு திறனை என்னும் ஒருவருடைய வித்தியாசாலைகளை அனுதினமும் சம்பாதித்துக் கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. கவனிங்க, வாரத்துல ஒரு நாள் மட்டும் வேதத்தை எடுத்து இங்கே வாசிப்பதற்காக ஆவியானவர் தன்னுடைய ஆவியை கொடுக்கவில்லை. ஆண்டவர் தன்னுடைய ஆவியை வைத்துக் கொண்டு அவங்க ஒவ்வொரு நாளும் இந்த வேதத்தை என்ன செய்யறாங்க. நீங்க சாம்பியன்ல வந்து பைபிள் சாம்பியன்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து கொடுக்கிற பரிசை வாங்கணுங்கிறது பெருசு இல்லை. ஆனா இதை படிக்கும் போது உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்க கட்டுற அறிவு கையை வச்சு காட்டுறீங்க. இந்த பரிசை இந்த பரிசை என்ன வச்சு பைபிள் சாம்பியன் மெகா பைபிள் பீஸ் எழுதுறவங்கள கையை வச்சு காட்டுங்க. ஹல்லேலூயா. இது ஒரு வேதனை என்ன நீங்க வந்து எடுத்தீங்களா? ஆமென். சுதந்திரம் பண்ணுது. கை வச்சு காட்டுங்க. ஆமென். இந்த மெகா பைபிள் பீஸ் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் எடுத்தது போல இந்த பக்கம் கையே காணும். இதனால உண்மையாகவே நான் ரொம்ப வருத்தப்படுகிறேன். ஆமென். அவர் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்து. நீங்க படிங்க, தியானம். இந்த வசனம் தான் உங்களுக்கு தீர்க்க தரிசனம். ஹல்லேலூயா. இந்த எந்த பகுதி படிச்சீங்க? என்னாலுமோ அப்போஸ்தலர் என்னாலுமோ 32:23 சண்டே கிளாஸ் பாத்தீங்க. என்னது சொல்லி கொடுங்க. ஆமென். என்னாலும் 32:23 வாசிக்கலாம். நாமும் 32:23 சீக்கிரமா வாசி. என்னாலும் 32:23 நீங்கள் இப்படி செய்யாமல் போனால் கர்த்தருக்கு விரோதமான பாவம் இருப்பீர்கள். உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாக சண்டே கிளாஸ்ல சொன்ன வார்த்தை இன்றைக்கு வரைக்கும் உங்கள் பாவம் உங்களையே தொடர்ந்து பிடிக்கும் என்று அறியுங்கள். இயேசுவையே உள்ளத்தில் அறிந்தால் பாவம் இனி என்றும் தொடர்ந்திடாதே. தம்பியே கேள், தங்கையே கேள், தேவன் எச்சரித்த வசனத்தை கேள். என்னாகமம் 32:23 வசனத்தை கேள். இது சண்டே கிளாஸ் டீச்சர் மண்டே போட்டுருச்சு. இல்லைங்களா சொல்றது தைரியமா அடிக்கும் செய்வாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் அந்த வசனம் தாண்டி கூட சண்டே கிளாஸ் படிச்ச அந்த பாட்டு இந்த வசனம் இன்னும் இருக்கு. ஹல்லேலூயா.
சில நேரங்கள்ல எப்படி நம்ம பாவம் நம்ம பின்னாடி என்ன செய்யலாம்? உலகத்திலேயே சோர்ந்து போகாத ஒரு ஆள் யாருன்னா பிசாசு தான். அவன் எப்பவுமே பின்னால பார்த்துட்டே இருப்பான். ஒரு வாய்ப்பு கிடைக்கும், ஒரு நாள் முடிச்சுவேன் எப்படி முடிச்சுவேன் பாஸ்டர் சொல்ல ஆமென். நல்லா நீ இருந்து ரட்சிக்கப்பட்டு வந்து பாஸ்டர் ஆமென். நம்ம ஃளைட்ல போகும்போது அந்த ஏர்பஸ் அவங்க வரும்போது பார்த்தீங்கன்னா பல விதமான அந்த ஒயினை உங்களுக்கு ஒயின் வேணுமா, ஒரு டீ வேணுமா, ஒரு காஃபி வேணுமா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் இந்த ஒயினை நீ பார்க்கும்போது விசாரிச்சு சொல்றாங்க, யாருமே உங்களுக்கு பார்க்கல. இப்பெல்லாம் நீ நல்லா குடிச்சிருக்கியா? ஜெயமா ஃபர்ஸ்ட் கிளாஸ் வருது, சும்மா ஒரு பேருக்கு குடிச்சு பாருங்க அப்படின்னா அந்த ஆவி யாருக்கு தெரியாம செய்யலாம் இல்லையா? ஆனா ஒளியவே என்னைக்கு நீ பணம் கொடுப்பி பாவம் மன்னிப்பு கேட்கிறார் ஆண்மை வீட்டுக்குள்ள நீ வந்து அல்லேலூயா பாவம் உன்னை தொடாதபடிக்கு இந்த வேத வசனத்தை சம்பாசித்து அவர் பேசிக்கொண்டே அதை திரும்ப வாசித்துக் கொண்டே இருக்கும் பொழுது இந்த நல்ல ஆவியானவர் உங்களுக்குள்ள கிரியை செய்யும் பொழுது அது சொல்ல அனுமதிக்க விட மாட்டார். நான் நம்ம பற்றி ஆண்டவரே வயதுக்கு போல என்ன மன்னிச்சிருக்கேன் ஆண்டவரே, இந்த மாசம் என்னை மன்னிச்சிருக்கேன் ஆண்டவரே, கத்திரிக்கை பத்தி பங்கெடுப்பதற்கு என்னை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே தோத்திரம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்புறம் அடுத்தா நான் தான் வைக்கிறதை கடவுள் பற்றி செய்கிறேன். அப்ப இங்கே நாம் பார்க்கிறோம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் சம்பாஷித்துக் கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. ரெண்டு திறனும் அந்த வித்தியாச தலையில அவங்க அனுதினமும் சம்பாஷித்துக் கொண்டு வந்தார். அல்லேலூயா. ஆண்களை இதுல புதன்கிழமை ஒரு எல்லாரும் என்ன செய்றீங்க? பிரதர்ஸ் மாசத்துக்கு ஒரு வேளை வாரம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துல மாசத்துக்கு 2 முறையாவது வாங்க, 2 முறையாவது வாங்க. சகோதரிகள் உங்களை பிரார்த்தனை இருக்கான்னு கூப்பி கேட்கிறேன். பெண்கள் சபத்துக்கு வாங்க. அல்லேலூயா. பெண்கள் சபத்துல பங்கு பெறுங்க. அல்லேலூயா. நீங்க ஒரு வேளை இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு மரியாதை இல்லைன்னா நீங்க வெளி இடத்துல எல்லாம் கூப்பிடுறாங்கன்னு சொல்லி நீங்க போனா சந்தோஷப்படுறோம். சரி பரவாயில்ல, எங்கேயோ ஒரு இடத்துல போய் நீங்க என்ன செய்யறீங்க. ஆனால் அந்த இடத்துல போவதற்கு இந்த சொந்த வீட்டை நீங்க பார்க்க கூடாது. இந்த நல்ல ஆவியை கர்த்தர் எதற்காக வைக்கிறார்? நான் ஒரு தேவனாக இருப்பேன், என் நல்ல ஆவி எதற்காக? யோசனை பண்ணுவாங்க. இப்படி நீங்க சம்பாதிக்கிற பழக்கம் உண்டா? கரிசனை கொண்டு விசாரிக்கிற பழக்கம் உண்டா? 2 பேரும் சேர்ந்து அவன் சாத்திரம் பேசினா காவியத்திலோ அந்த எவருடைய புருஷனும் சேர்ந்து செபித்தது போல செபிக்கிற பழக்கம் உண்டா? ஊழியம் செய்கிற பழக்கம் உண்டா? அல்லது தேசத்தின் மக்களுக்காக குழுவின் நோக்கம் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படும், எல்லா மனுஷரும் தேவன் ஆண்டவரை அறிகிற அறிவே எல்லா மனுஷருக்காக ஜெபிக்க நம்ம கடமைப்பட்டிருக்கிறோமே. அல்லேலூயா. நம்ம எப்ப பார்த்தா நம்ம பிள்ளைகளுடைய திருமணத்துக்காக ஜெபம் பண்றோம். அல்லேலூயா. அடுத்த பிள்ளைகளுடைய வீட்டுடைய திருமணத்துக்காக ஜெபிக்கிற பழக்கம் உண்டா? அல்லேலூயா. ஆமென். இந்த அனுதின சம்பாஷணையானது இந்த நல்ல ஆவியானவர் இப்படிப்பட்டதான நல்ல காரியத்தை செய்வதற்காக கர்த்தர் நல்ல ஆவியை நமக்கு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. சொற்பிரமாணம் 20ஆம் அதிகாரம். ஆமென். இந்த 19ஆம் அதிகாரத்தை நீங்க ஒரு வாசிக்கிறீங்களா? ஆமென். 20ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து வாசிங்க. 20ஆம் அதிகாரம். வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிற்கும்படி சீசர்கள் கூடி வந்திருக்கையில் அவன் மறுநாளிலே இன்னைக்கு இந்த ஆராதனை முடிச்சுட்டு நான் கிளம்பணும் அப்படின்னால அடுத்த புறப்பட வேண்டும் என்கிறது அவர்களுடனே சம்பாஷிச்சு எப்போ வரைக்கும் பிரசங்கம் பண்ணாரு? எல்லாரும் சொல்லுங்க, எத்தனை மணி வரைக்கும்? எப்போ வரைக்கும் இந்த ஆராதனை எத்தனை மணி வரைக்கும் ஓடி இருக்குது? 2 மணி வரைக்கும் முடிச்சுங்களா? அல்லேலூயா. பிரசங்கத்தை அப்படி கேட்டிருக்கிறாங்க. பாருங்க,
பரிசுத்த ஆவியோடு பிரசங்கிக்கிற அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தா தான் என்ன செய்ய முடியும்? கேட்க முடியும். ஆமென். சில நேரங்களில் இந்த பரீட்சைக்கு போர்ஷனை கவர் பண்ணுவதற்காக டீச்சர்ஸ் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, இந்த முடிக்காத சூழ்நிலையோ கொரோனா நிமித்தமாக இப்படிப்பட்ட சூழ்நிலை நிமித்தமாக போர்ஷனை கவர் பண்ணாததுனால என்ன செய்வாங்க, டச் பண்ணி விடுறேன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் எடுப்பாங்க. முடிச்சே ஆகணும், கஷ்டமா இருக்கும். அவங்க பார்த்து அதை முடிச்சிருவாங்க. இந்த மாதிரி என்ன செய்வாங்க, முடிச்சிருவாங்க. இல்லையா? எல்லா கோர்ஸும் முடிச்சாச்சு. இல்லையா? இந்த நாள் நம்ம கூட பாருங்க, பரீட்சைக்கு அந்த நேரத்துல படிக்காதவங்க எல்லாம் இந்த ஜாஸ்ட் கரெக்டா ஆமென். ஒரு ராத்திரியில உட்கார்ந்து படிப்பாங்க பாருங்க. ஒரு ராத்திரியில உட்கார்ந்து படிப்பாங்க. அந்த தூக்கத்தை எப்படித்தான் இப்பெல்லாம் உட்கார்ந்து நிறைய தூக்கம் வந்து இல்லையா? அன்னைக்கு அந்த பரீட்சைக்கு தூக்கமே வராது. இந்த பரீட்சைக்கு தூக்கமே வராது. பாஸ் பண்ணா தான், இல்லாட்டி போனாலும் போனதான். அப்போ ஒரு வெளிச்சம் அவர்கள் இதை பார்ப்போம் இதை பார்ப்போம் சொல்லி என்ன செய்வாங்க, ஒரு உணர்வுள்ள என்னது உணர்வுள்ள. எத்தனை பேர் 28 பேர் கையிலான நம்ம ஸ்டீவன் எத்தனை பேர்ல 28 பேப்பர் கையிலான இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் எந்த அளவுக்கு படிச்சிருக்காங்க? ஆமென். நீங்க நினைச்சோம் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் 28 பேப்பரும் கேட்கலாம். நீங்க நினைச்சோம் பண்ண முடியாது. நம்ம வீட்டுல ஒரு தம்பி வந்து பாத்தீங்கன்னா இன்னும் 2 பேப்பரும் கிளியர் பண்ணாங்க. முடியவே இல்லை. எத்தனையோ வாய்ப்பு சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. என்னது கனிமர் காலேஜ் படிச்சுட்டாங்க, 2 பேப்பர் தான் கிளியர் பண்ண மாட்டேங்குது. எனக்கு இப்பவே கை நிறைய சம்பளம் வருது. நீ என்னதான் இன்கம் நீங்க பார்க்கலாம், முடி கேட்க மாட்டேங்குது. இப்பதான் நிறைய சம்பளம் வருது. நீ என்ன சம்பளம் வந்தாலும் பிளஸ் 2 தான் போடுவேன். நீ எப்படி பிஏ போடுவேன், பிரைவேட் தான் போடுவேன். அதை முடி. அப்ப எவ்வளவு வெறிச்சனமா படிச்சு இந்த பட்டம் பெறுவதற்கு எந்த கிருபை செய்தார். கடந்த சோதனை பட்டத்தை பெறுவதற்கு கிருபை செய்தார். அல்லேலூயா. நீங்க எந்த பட்டம் தெரியுது, ஆனா இந்த வேதத்தை படிச்சு உங்க மூலமா ஒரு வார்த்தை ஒருத்தருக்கு போய் நீங்க சொன்ன ஸ்டெல்லா, நீ சொன்ன இந்த வார்த்தையினால நான் விடுவிக்கப்பட்டேன்னு சொன்ன இந்த மாதிரி ஒரு கிராஜுவேஷன் வேற எங்குமே இருக்காது. அல்லேலூயா. கரதட்டிக்கிறத சொல்லுங்க. சொல்லுங்க ஹalleluya. ஆமென். வாழ்க்கையில கிராஜுவேஷன் எவ்வளவு முக்கியமானது இல்லையா? ஆமென். சொல்லுங்க. அது கவர்னர் தான் பட்டம் கொடுக்கணும். கவர்னர் தான் பட்டம் கொடுக்கணும். மினிஸ்டர் வந்தாலும் மினிஸ்டர் வராம போனாலும் சரி, ஆமென். பிஎஸ்சி சொல்றதுக்கு அவங்க கொடுக்க மாட்டாங்க. நீங்க இப்ப கொடுக்கலன்னு நாங்க ஸ்ட்ரைக் பண்றோம். அல்லேலூயா. அந்த கவர்ன் போட்டு பட்டம் வாங்குறாங்க. நீங்க எத்தனை பேர் கவர்ன் போட்டு பட்டம் கொடுத்து நான் ரெடியா இருக்கேன். எத்தனை பேர் எல்லாரும் பட்டம் வாங்குறதுக்கு ஆயத்தமா இருக்கீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் படிக்க ஆயத்தமா இருக்கீங்க? அல்லேலூயா. உண்மையா சொல்றேன். அடுத்த பைபிள் மெகா பைபிள் முட்டை மார்க் வாங்கினாலும் சரி, நீங்க எல்லாரும் அல்லேலூயா உங்களுக்கு விசேஷமா அந்த இடத்துல வச்சு நான் கௌரவம். அல்லேலூயா. பரிசு இருந்ததே வெளியே வராங்க. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். எனவே இந்த நாளிலே நாம் வாசிக்கிற 27 அவர்கள் குடியிருந்த மேற்பீட்டிலே அநேக விளக்குகள் வைச்சிருந்தது. அப்பொழுது அவர் வந்து நடுராத்திரி மட்டும் பிரச்சனை பண்றாரு. ஐத்தீவு என்னும் பேர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்து, ஜன்னல் அது பெரிய ஜன்னல். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஜன்னல் உட்கார்ந்து கூட்டம் அதிகமா இருந்தது. என்னது நம்ம டிஜிஎஸ் சரியா பிரசங்கம் பண்ற மாதிரி கூட்டம் வச்சுக்கல. அப்படி அந்த காலத்துல டிஜிஎஸ் வச்சுக்கோங்க. சரியா? ஓகே. அப்படி வந்து பாத்தீங்கன்னா நடுராத்திரி மட்டும் பிரசங்கித்தான். அவர்கள் கூடியிருந்த மேற்பீட்டிலே அநேக விளக்குகள் வைத்திருந்தது. அப்பொழுது ஐத்தீவு என்னும் பெயர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்திருந்து பவுல் வெகுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில் தூக்கம் அடைந்து பேசாம தூங்கிருக்கலாம்ல. ஆனால் எந்திரிச்சு போக நான் நினைக்கிறேன். உண்மையாவே தூக்கத்தை தூங்கினாலும் பரவாயில்ல, தூங்கிட்டே அந்த வசனத்தை கேட்டுட்டு இருந்திருக்காங்க. அல்லேலூயா. நீ தூங்கிட்டே அந்த வசனத்தை என்ன விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான்
வேதத்தில் அந்த வார்த்தை அதனால வந்து பாத்தீங்கன்னா நினைக்கிறேன் அந்த வாலிபன் வாஞ்சையோடு அந்த புஸ்தகத்தை கேட்டுட்டே இருக்கிறான். அந்த நேரத்தில் நம்ம கூட புஸ்தகத்தை தூங்கி அப்படி ஆமென் சொல்லும்போது கையெழுத்துமா அதுமா தூங்கிட்டே பிரச்சனை கேட்கிறோம் இல்லையா? ஹல்லேலூயா. ஐயா பாத்தீங்களா? நன்றி சொல்லுங்க. கவனிங்க. வாலிபன் சருகில் உட்கார்ந்து பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணிக் கொண்டிருக்கையில் மிகுந்த தூக்கம் அடைந்து நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்து மூன்றாம் மெத்தையிலிருந்து கீழே விழுந்து மரித்தவனாக எடுக்கப்பட்டார். மரித்தவனா உடனே பவுல் இறங்கி போய் அவன் மேல் விழுந்து பார்க்க போய் 40 பேர் செத்தாங்க. அவங்களுக்கு எல்லாம் வேலை கொடுக்குறாங்க. அப்புறம் அப்படியே அதை கேன்சல் பண்றாங்க. அப்படி இல்லை. இவருக்கு எப்படி இருந்திருக்கும்? ஒரு நல்ல புத்தகத்தை கேட்க இந்த வாஞ்சையா அந்த வாலிபன் இந்த அவ்வளவு கூட்டத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் அந்த ஜன்னல்ல உட்கார்ந்து கேட்டுருப்பானா அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கு அப்படின்னா என்ன கேட்க சொல்லுங்க. அவன் என்னிடத்துல வாஞ்சையா இருக்கு அப்படின்னா அவனை நாமத்தை இறங்குங்க அப்படின்னா சொல்லுங்க. கையெழுதியே சொல்லுங்க. சரி, இப்போ பவுலுக்குள்ள ஒரு வைராக்கியம் வந்துருச்சு. நம்ம கூடத்துக்கு வந்து அவன் இப்படி நல்ல விஷயத்தை கேட்டு உடனே பவுல் இறங்கி போய் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்துக் கொண்டு கலங்காதீர்கள். எல்லாம் சொல்லுமா, கலங்காதீர்கள். அந்த ஆவியானவர் பாருங்க இப்படி எல்லாம் பேச வைக்கிறார். கலங்காதே கலங்காதே. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றவன் சொல்ற அந்த வார்த்தைக்கு ஒரு வல்லமை இருக்கு. ஒரு உயிர்ப்பு வருது. ஒரு உயிர் கடந்து வருது. அவன் கலங்காது. இவன் உயிர் இவனுக்குள் சொல்லுங்க. இவன் உயிர் இவனுக்குள் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். இவர்களை பார்க்கலும் சொல்லுங்க பெரிய காரியங்களையும் செய்வான். சொல்லுங்க. விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். இவர்களை பார்க்கலும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நேசித்து வர்ற வழியில அந்த தட்ச மருத்துவமனை பக்கம் 21 நம்பர் வண்டி அடிச்சிருச்சு. வண்டி அடிச்சுட்டு பல ஆக்சிடென்ட். இயேசு நேசிக்கிறாங்க. வாங்க வாங்க கூப்பிட்டுட்டே இருக்க வரமாட்டேங்கிறார். எல்லாத்தையும் ஒண்ணுகிறார். இல்ல ஒன்றாம் மெய்யான தெய்வம் ஐயா நேசிக்கிறார். காணவே ஐயா உங்களுக்கு தெரியாதா உயிரே போயிடுச்சு ஐயா. பஸ்ஸிலிருந்து ஒரு அம்மா வந்து தட்டி மூக்குல வந்து உயிர் வந்துருச்சு ஐயா. கேட்டு சொல்லுங்க. அவ்வளவு வைராக்கியம் கருத்தினால நீ ஒரு வைராக்கியமாக இருக்கிறார் சொல்றோம். அப்போ இவனுடைய வைராக்கியம் உலகத்தில் உள்ள மனுஷனே தட்டி போன உயிர் வந்துருச்சு. அப்ப இவன் வந்து பார்த்தீங்கன்னா பவுல் இறங்கி போய் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்துக் கொண்டு ஆண்டவரே சொல்லி விழுந்தவன் இல்லையா? கர்த்தருடைய ஆவி கர்த்தர் வந்து எங்க விழுகிறான்? சொல்லுங்க. எங்க விழுகிறான்? ரெண்டு கிட்டி போயிடுச்சு. அவன் காசு இல்ல. ஆண்டவரே காப்பாத்துன்னு சொல்லி அழுகிறானா இல்லையா? இந்த வியாதிக்கு பரிகாரி நீங்க தான். நானே பரிகாரியாகிய சொல்லுங்க. நானே பரிகாரியாகிய யாரும் வந்து ஆர்வம் விடுகிறாங்க. தேவ சமூகத்தில் விடுகிறாங்க. அழுகிறாங்க. யாராலும் செய்ய முடியாத கர்த்தர் நானே பரிகாரியாக. எத்தனை குடும்பக்காரர்களுக்காக கிறிஸ்டிக்காக எவ்வளவு நேரம் சோதனை கிறிஸ்டிக்காக சோதனை மக்கள் நன்றி ஆகுது. கர்த்தர் மகள் மூலமா முடிவதோடு எல்லா காரியங்களுக்கும் சோதனை அனுபவமா ஒரு ஆராதனை கிறிஸ்டி எத்தனை போது வருகிறது எத்தனை பேருக்கு தெரியாது. ஆனா அந்த அம்மாவுடைய வேலை அந்த அம்மா எல்லாம் சுத்தம் பண்ணி கொடுத்து வர்றாங்க. ஒரு டிவி அவங்க ஃபேமிலி வருவாங்க. எங்களை பார்த்தே இந்த ஆர்வம் வந்து அப்படி நல்ல கூண்டு கருத்து செய்யாம
அது கத்தி போகுது, அது கத்திட்டு போகுது. அதை பார்த்து கலங்காதுமா, இந்த ஆண்டவர் தலையில் முடியலாம் இருக்கிறார். சரி, அப்படிதான் எத்தனை பேர் ஆந்தைய அழகா செல்ல பிராணியை வளர்த்துறாங்க பார்த்துருக்கீங்களா? ஆந்தைய வளர்த்துறாங்க. அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு. நம்ம அதை தப்பா நினைக்கிறோம். நீங்க நினைச்சுவாங்க, இந்த நாடுல குருவிகள், காடுகள், பறவைகள் அதெல்லாம் கத்திட்டு போகுது. ஆனா நம்ம பார்த்தீங்கன்னாக்க எது நெகட்டிவா இருந்தாலும் தேவ சமூகத்துல அமர்ந்து அவன் கீழே விழுந்து அவனை அணைத்துக் கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை அணைத்துக் கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை பிடித்துக் கொண்டு, நீங்க எனக்கு இப்படி சொல்லி இருக்கிறீங்க, அல்லேலூயா, இந்த வார்த்தை நிறைவேறாம என்னுடைய ஜீவன் போகக்கூடாது. அணைத்துக் கொண்டு அணைத்துக் கொண்டு கடங்காத உயிர் இருக்கிறது என்றால் அப்பம் விட்டு புசித்து வெகு நேரம் பேசிக் கொண்டது. நைட்டு 1 மணி நேரம் வரைக்கும் வந்த செவத்துக்கு வந்த குடிகள் காட்டுறேன். அதுக்கு பேர் ஆஃப்லைன் கிடையாது. எல்லாரும் காலையில் வேலைக்கு வருவாங்க. நைட்டு பிரேயர் பண்ணவங்க கை வைத்து காட்டுங்க. இந்த செவம் ஒரு நாள் வீட்டு போகாது. செவம் ஒரு நாள் வீட்டு போகாது. வாங்க, ஆசத்துல ஒரு நாள் வாங்க. பவுல் ஆசப்படணும் வரைக்கும் அவன் பின்பு புறப்பட்டான். அந்த வாலிபனை அவர்கள் உயிருள்ளவனாக கூட்டிக் கொண்டு வந்து நிகழ்ந்த ஆர்வம் நினைச்சுட்டாங்க. நாளிலே ஆண்டவர் தன்னுடைய ஆவியை ஏன் நமக்குள் வைக்க வேண்டும்? பரிசுத்த ஆவியை ஏன் நமக்குள் வைக்க வேண்டும்? அதே எசேக்கியேல் 39ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம். அவன் 29ஆம் வசனத்துல எசேக்கியேல் 39ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். நான் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு என் ஆவியை ஊற்றினபடியினால் என் முகத்தை நீ அவர்களுக்கு மறைக்க மாட்டேன் என்று ஆண்டவர் மாத்திரம் அவருடைய முகத்தை மறைச்சிட்டார்னா நம்ம காரியம் ஒன்றும் நடக்காது. அவர் தன்னுடைய ஆவியை அப்படி ஆண்களுக்கு 2 விஷயம் சேரலாம் முடியாதவர்கள் உட்கார்ந்து பெண்களும் கடைசியாக சொன்ன வார்த்தை இந்த நான் இஸ்ரவேல் வம்சத்தாருடைய ஆவியை ஊற்றினபடியால் என் முகத்தை இனி அவர்களுக்கு மறைக்க மாட்டேன் என்று கர்த்தராகிய சொல்கிறார். ரொம்ப முக்கிய போகாதீங்க. நீங்க ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்தக்கூடியதாக இந்த நல்ல ஆவிக்குள்ள இருக்குதா? ஒருவர் ஒருவர் உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் பலப்படுத்துகிறவராக காணப்படுகிறார். உங்களால எத்தனை பேர் சோர்ந்து போனாங்க, எத்தனை பேர் பலப்பட்டாங்க? வந்தது ஆமை என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் சொல்லணும். பலப்படுத்துகிற ஆவியானவர் ஒருவர் ஒரு சந்திக்கும் போது நம்ம ஆவியை வரணும். இதுதான் நமக்குள்ள இருக்கிறதான இந்த ஆவியானவர் அந்த குழந்தைகளை சோத்திரம் அப்படி நன்றி கரிசனையோடு விசாரிக்கிறவங்க காணப்படுகிறார். கரிசனை ஆவியானவருடைய அன்புகள் ஆவியானவருடைய கரிசனையோடு விசாரி. இந்த தகுதியை நீங்க சம்பாதிக்க முடியாது. ஆண்டவர் சோத்திரம் சோத்திரம்
நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா கேட்கிறார். குளக்கரையில் இருக்கிறவங்க போய், மகனே நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? எவ்வளவு ஆண்டவர் கரிசனையோடு விசாரிக்கிறார். இந்த ஆவி நமக்குள்ள வரும்போது அப்படித்தான் கரிசனையோடு விசாரிக்கிற ஆவியார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்க ஒருத்தரை போய் நீங்க சந்திச்சாவே என்னன்னு சொல்ல முடியாது. மனுஷன் வந்துட்டு போனாங்க, அவன் என்னன்னு தெரியல, என்ன நடக்கிறதா நடக்குதுன்னு சொல்லுங்க. அல்லேலூயா, அப்படிப்பட்ட ஒரு கிருபை மேல மேங்கப்பா. நல்லா சொல்லுவோம், நல்லது. இதுதான் நல்ல ஆவியானவர் இருக்கிறதுக்கு அடையாளம். அல்லேலூயா, நீங்க அந்நிய பாஷை பேசுங்க, சந்தோஷம். சொல்லுங்க, சந்தோஷம். அல்லேலூயா. ஆனா இந்த ஆவியானவர் நமக்குள்ள இருப்பையாவே ஆனால் அவருடைய முகம் நமக்குள்ள காணப்பட்டது என்று சொன்னால், ஆமென், இந்த நாளில் இப்படிப்பட்ட கிரியைகள் எல்லாம் நம் மூலமாக வெளிப்பட வேண்டும். அவர்களோடு நீங்க ஜெபிக்கிறதுக்கு நேரம் கொடுப்பீங்க, நேரத்தை வாசிக்கிறதுக்கு நேரம் செலவு கொடுப்பீங்க. ஒரு வசனத்தை படிச்சு நீங்க 2 பேரும் நான் உங்களுக்காக ரட்சிக்கப்படாத கடவுளுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம், கீழ்படியாத பிள்ளைக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம், திருமணமாகாத பிள்ளைக்காக நம்ம நல்லா ஜெபம் பண்ணுவோம். இப்படி நமக்குள்ளே ஒரு ஐக்கியம் ஏற்படும். நாம ஜெபிப்போம், இந்த தேசத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆமென். ஆண்டவர் அறியாத பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். இப்படிப்பட்ட கிரியைகள் நமக்குள்ளே கடந்து வரும். அது மாத்திரமல்ல, நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ஜெப நடைக்கு நம்ம போலாம். ஆமென், ஆமென், ஸ்தோத்திரம். ஊழியம் செய்ய பாஸ்டர் அழைக்கிறார். ஒரு ஜெப நடைக்கு நம்ம என்ன பாத்தீங்கன்னாக்க, அந்த இடத்துல போய் நம்ம ஜெபத்தோடு நடந்துட்டு தானே வர்றோம். நம்ம கால் நம்ம வைக்காத ஊரா இருக்கக்கூடாது. இந்த பட்டணத்துல நம்ம எல்லா இடத்துல நம்ம கால் படட்டும், நம்ம கண்ணை பார்த்து அந்த இடத்த பார்த்து ஜெபம் பண்ணிட்டு வருவோம். ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த MM33 என்று ஆண்டவர் கொடுத்த திட்டத்துல இதெல்லாம் நம்ம செய்யும் பொழுது தேவனுடைய மகிமையை நம்ம பார்க்க முடியும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். அது மாத்திரமல்ல, ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரர், அல்லேலூயா, ஒரு ஆஸ்பத்திரியை கட்டினா, ஆமென், எல்லாருக்கும் அந்த டாக்டர் பயன்படுகிறது போல. அல்லேலூயா, ஒரு டாக்டர் எல்லாருக்கும் சொல்றேன். உண்மையில ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் ஒரு டாக்டரா இல்லை, ஒரு நல்ல டாக்டர் எல்லாருக்கும் ஒரு வைத்தியம் பார்க்கிறது போல ஒரு நல்ல சபை, ஒரு சபை எல்லா ஜனங்களுக்கும் உழைக்கிற சபையாக இருக்கிறது. எனவே இந்த நாளிலே என் ஆண்டவர் எல்லாருக்கும் வருத்தப்பட்டு பாருங்கள் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் கொடுக்கிறேன் பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்தமாக மகிமைப்படுவதாக. இந்த கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுவதற்கு முன்பாக நாம் எல்லாரும் ஒரு விஷயம், ஆண்டவரே, இந்த நல்ல ஆவியை நான் பெற்றிருக்கிறேன். உண்மையாகவே இந்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறாரா? அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அவருடைய ஆமென், ஸ்தோத்திரம். சரீரத்துக்கு அடையாளமாக இருக்கிறதா இந்த அப்பத்தையும், ஆமென், அவருடைய ரத்தத்திற்கு அடையாளமாக இருக்கிறதால் இந்த ரசத்தையும் ருசித்து பார்க்கப்படுகிற நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இந்த உடன்படிக்கை மாறவே மாறாது. அல்லேலூயா, ஆமென். இந்த உடன்படிக்கையான அந்த சரீரத்தை தொடுவதற்கு சத்துருவானவர் ஆண்டவர் இடம் கொடுக்க மாட்டார். ஆமென், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை விட்டு சீசர்களுக்கு கொடுத்து, ஆமென், நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சித்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது என்றார். எல்லாருக்கும் ஒரு நிமிஷம் உங்களுக்கு நீங்களே சொல்லணும். இந்த ஊழியத்தை செய்வதால என்னுடைய வாழ்க்கையில் இந்த ஆண்டு பெருவாக்கிற அந்த ஒழுக்கம் அன்பு பரிசுத்தை கடந்து எங்களுக்காக கைவிடுகிற சொல்லுங்க. அதை உங்களில் எல்லாரும் ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நல்ல சோத்திரமானது. அப்பா உங்க நன்றி, நன்றி. 30 வருடங்கள் முடிந்து 31வது வருடத்தில் அங்கே நாங்கள் இந்த முதல் கம்யூனியன் 31வது வருடத்துடைய கம்யூனியன் நாங்கள் பங்கு பெறுகிறோம். அப்பா, நாம மீனுக்காக 3 ஆராதனைகளிலும்
100க்கும் அதிகமான மக்களை இந்த இடத்துல பங்கு கொள்வதற்கு இந்த ஊழியத்தின் பாதையில உங்களுடைய நல்ல ஆவியானவர் எனக்குள்ள இருந்து பவுல் கேட்டாங்க, நீங்க விசுவாசிகள் ஆனபோது நீங்க பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றீர்களா என்று கேட்கிறதை பார்க்கிறோம். அப்ப அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தினுடைய அந்த லட்சியம் என்ன, அந்த மகிமை என்ன, மேன்மை என்னங்கிறத உணர்ச்சி சொல்கிறார். ஆண்டவர் நம்மிடத்திலேயும் அதுதான் சொல்கிறார், என் ஆவியை உங்களுக்குள்ள வைக்க நீங்க சமமாக இருப்பீர்கள். அப்ப ஆண்டவர் பார்த்தீங்கன்னாக்க இந்த நாளிலே இந்த புத்தகத்தில் மட்டும் நான் கர்த்தர் என்று சொல்லி ஒரு 65 தடவை திரும்ப திரும்ப சொல்வதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா பார்த்தீங்கன்னாக்க தேவ மகிமை நம்ம மூலமா வெளிப்பட வேண்டும். நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்ற முத்திரையை நாம் அல்ல மற்றொரு சொல்லும் பண்ணுவதற்கு அப்படி நல்ல ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார்களாக. ஆண்டவரே, உங்கள் சரீரத்துக்கு அடையாளமாக இருக்கிற அந்த அப்பத்தை ஆசீர்வதிச்சு கொடுப்பீராக. எங்க சரீரம் எங்களுக்கு சொந்தமாக அது மூடியது, நீர் எங்களிலே வந்து வாசம் பண்ணுவீராக. உங்க நன்றி ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்தப்படுத்துகிறது. எனவே இந்த அப்பத்தை புசித்து இந்த ரசத்தை பாடுபடுத்த வாழ்க்கையில உண்மை வெளிப்படுத்த கடற்கரம் செய்யும் நல்ல விதாவே. இப்பொழுது கண்கள் எல்லாம் திறந்திருக்கட்டும். தேவனுடைய நாம மகிமைக்காக நாங்கள் அருகில வந்து நீங்க அப்போ வசனம் கொடுக்கும்போது தேவனுடைய மகிமை விளங்கட்டும். ஆண்டவரே, எங்களுடைய ரத்தத்துல மறைத்து பாதுகாத்து வெளிப்படுத்தும் நல்ல விதாவே.
ஏனென்றால் அவருடைய ஆவியை பெற்றிருக்கிற நீங்களும் நானும் அவரை போல மாற வேண்டும். அல்லேலூயா. அந்த மகிமையின் ஆராதனை அதுதான் நம்மை கர்த்தர் உண்மையுள்ளவர்கள் என்று எண்ணி இந்த குடும்பத்திலே அவர் உங்களை நாட்டி இருக்கிறார். அல்லேலூயா. நாட்டப்பட்ட கர்த்தருடைய விருட்சம். அல்லேலூயா. எனவே நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ள செய்கிறார். உங்களை கடந்து வரட்டும். ஆண்டவரே, உங்களை கருத்தில் தருகிறேன். இந்த நல்ல சிந்தை நாம் சோதனை நாற்பத்தி புஷித்து உறுதியான சமூகம் இதற்குரிய ஆத்மாக்களை கற்றல் நாம் செயல்படுகிற நல்ல வாழ்வியல் சோதனை பண்ணுவோமா? நாம் ரத்தத்தில் மறைந்துள்ளேன், நான் ரத்தத்தில் மறைந்துள்ளேன், நான் ரத்தத்தில் மறைந்துள்ளேன், சத்தத்தில் செய்ய முடியாது, சத்தத்தில் செய்ய முடியாது. ஒரு முடிவு தன்னுடைய ஆவியை உங்களுக்கு வைத்து நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன். இருக்கிற இடத்துல ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறது. இருக்கிற நிலையிலிருந்து நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறது. நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். ஒரு பவுல் அந்த வாலிபன் எப்பொழுது ஒரு வைராக்கியமா அந்த ஜன்னல்ல உட்கார்ந்து இந்த வார்த்தையை கேட்டுட்டே இருந்திருப்பான்னு நினைச்சுவாங்க. யாருக்கு அந்த வைராக்கியம் இருந்ததோ இல்லையோ, அந்த விசேஷ பிரசங்கியாருக்கு ஒரு ஆதரவு என்னுடைய மீட்டிங்க்கு வந்து அது இப்படி ஒரு வாலிபன் என்னுடைய பிரசங்கத்தை இப்படி அவளோட கேட்டு இந்த நேரத்துல ஒரு விழுந்துட்டானே, 3வது மாடியில் இருந்து விழுந்துட்டானே, செத்து போயிட்டானே. ஆனா உலகத்தின் பார்வையில உண்மையாலே பறித்தது உண்மைதான். ஆனா இந்த ஆவியானவருடைய வைராக்கியம் பேசுது, அவன் சாகல, அவன் சாகல. அல்லேலூயா. உலகத்தின் ஆவி நமக்குள்ள சொல்லுது அவ்வளவுதான், உங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லுது, அதுதான் உண்மை. ஆனா மகாமமையானவர் சொல்லுகிறார், இல்ல இது ஆரம்பம் சொல்லுகிறார். அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆவியின் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். நல்ல ஆவியானவர் உங்களை இந்த மாதத்தில் வல்லமையா பயன்படுத்த போறாரு, வல்லமையா பயன்படுத்த போறாரு. கடைசியா ஒரு வருஷம் நல்ல ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா.
சோதரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. துதிக்கிறோம். நீங்க வெளிப்படட்டும், தொடர்ந்து நீங்க நடத்துங்க. நீங்க நமக்கு வேளாண் செலுத்துகிற நல்ல பிதாவே. தொடர்ந்து இந்த ஏரியாக்களுக்காக